பறந்து போறதுக்கு கூப்பிடுறதுக்கு ஒரு ஹெலிகாப்டர் வேணும். அந்த 3மே விஜய் இருக்கு. அதனால போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அடுத்த ஒரு முக்கியமான செய்தி, இன்றைய தினத்துல இந்த பின்னடைவு காலி பணியிடங்களை நிரப்பல தமிழ்நாடு அரசு அதை மாற்றுத்திறனாளிகளுக்கு எதிராக செயல்படுது அப்படின்னு அண்ணன் சீமான் அவர்கள் கூட அறிக்கை விட்டுருக்கிறாரு. அதை பற்றி உங்களுடைய பார்வை என்ன? அதாவது அவங்க ஊனமுற்றோர்னு சொல்லக்கூடாது, மாற்றுத்திறனாளிகள் சொல்லணும்னு சொன்னவர் தமிழ்நாடு முதலமைச்சர், முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் அப்படின்னு சொல்லி திமுக பெருமையோட சொல்லும். நீங்கள் எப்படி அரவாணிகள்னு சொல்லக்கூடாது, திருநங்கைகள்னு சொல்லணும், பார்வை மாற்றுத்திறனாளிகள்னு சொல்லணும், அப்படிலாம் அந்த வார்த்தைகள் மாற்றியவர் அவர் தான் அப்படின்னு சொல்லி பெருமையோடு சொல்லுவாங்க. அதெல்லாம் பாராட்டுக்குரியது, வரவேற்கத்தக்கது தான், மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் தமிழக அரசு போட்ட அரசாணையவே திருப்பி இதே அரசு திரும்பி போடுது. கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு அரசாணை வெளியிடுறாங்க. அந்த அரசாணை அடிப்படையில் அரசு அலுவலகங்களில், உள்ளாட்சி அலுவலகங்களில் இந்த மாதிரி பார்வை மாற்றுத்திறனாளிகளுக்கான பணியிடங்கள் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறாங்க. இப்போ அந்த அரசாணை அடிப்படையில் அந்த அரசாணை செல்லாது என்று இன்னொரு அரசாணையை இப்போ வெளியிட்டிருக்காங்க. இது ஒட்டுமொத்தமாக மாற்றுத்திறனாளிகளுடைய உரிமையை, அவங்களுடைய வாழ்க்கையை பறிக்க சமம். ஆமாம், அதாவது கொட்டும் மலையில் கூட மக்கள் மாற்றுத்திறனாளி போராடுறாங்க. நீங்கள் எனக்கு நல்லா இருக்குது, உடம்பு இயற்கையாகவே நல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்க, நான் இந்த வேலையில் இன்னொரு வேலைக்கு போய்க்குவேன். ஆனால் ஒரு மாற்றுத்திறனாளி இதில் வேலை பார்த்துட்டு ஒரு குறைந்தபட்ச சம்பளம் வாங்கிட்டு அந்த வேலையை உறுதிப்படுத்துங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த தற்காலிக பணியிடத்தை நிரந்தர பணியிடமாக மாற்றுங்க அப்படின்னு கோரிக்கை வைக்கிறாங்க. இவங்க இந்த வேலை இல்லை அப்படின்னா அவங்க வேற வேலைக்கு போகிறதுக்கான உடல் தகுதி அவங்ககிட்ட இல்லை. ஆனால் மன ரீதியாக தயாராக இருக்காங்க வேலை செய்வதற்கு, ஆனால் உடல் தகுதி இல்லை. அப்போ அந்த உடல் தகுதி இல்லாதவர்களுக்கு நாங்கள் வேலை கொடுப்போம்னு சொல்லி அவங்களை ஏமாற்றுவது. நீ மீனவரை ஏமாத்துறீங்க சரி, லேப்டாப் தருவன்னு மாணவர்களை ஏமாத்துறீங்க சரி, செவிலி தாய்மார்களை ஏமாத்துறீங்க, டெட் தேர்வில் ஆசிரியர் பெருமக்களுக்கு வேலை தருவணும் ஆசிரியர் பெருமக்களை ஏமாத்துறீங்க சரி. முதல் தேர்தல் வாக்குறுதியாக 100 வாக்குறுதிகளில் திருக்குறளை தேசிய நூலாக ஆக்குவோம், அதிமுக அமைச்சருடைய ஊழல் பட்டியலை விசாரிக்க தனி நீதிமன்றம் அமைப்போம், சைபர் குற்றங்களை கழிய சைபர் நீதிமன்றம் அமைப்போம்னு எத்தனையோ வாக்குறுதிகள் கொடுத்தீங்க. எல்லாத்தையும் ஏமாத்திட்டீங்க. மாற்றுத்திறனாளியுமா ஏமாத்துவீங்க நீங்கள்? அதாவது ஒருத்தன் அடிச்சா திருப்பி அடிக்க மாட்டான்னு தெரிஞ்சு அடிக்கிறதுக்கு பாருங்க. அதான் உலகத்தில் உச்சபட்ச வன்முறை. போராடுவதற்கு கூட வழி இல்லாதவர்கள். அவங்க போராட வரணும் அப்படின்னா கூட அவங்க வீட்டிலேருந்து கிளம்பி அவங்க ரொம்ப சிரமப்பட்டு வரணும். அந்த போராடுவதற்கு கூட வலிமை இல்லாதவர்கிட்ட போராட வச்சிருக்காங்க பாருங்க. இப்போ நீங்கள் ஒரு ஆசிரியர்கள் போராடுறாங்க 1000 பேர், பரவாயில்ல, அதாவது அவங்க போராடுவாங்க, போராடுற தகுதி இருக்கு, வலிமை இருக்கு. இவங்க போராடக்கூட வலிமை இல்லை, வலிமையற்றவர்களையும் போராட வச்சு அவங்கள தெருல மழை பெஞ்சிருக்கு, கொட்டு மழை, சில பேருக்கு மழைன்னு கூட தெரியலங்க. பார்வை திறன் கொண்டவர்கள் அந்த கொட்டு மலையில் உட்காந்து போராடி கொண்டிருக்காங்க. அந்த 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 இதெல்லாம் நல்லாச்சுன்னு எப்படி சொல்றீங்க? அப்போ அவங்களுக்கு கூட சலுகை இல்லை, அவங்களோட உரிமை, அதை கூட செய்ய முடியல இந்த அரசாங்கம் அப்படிங்கும்போது. ஆனால் இதில் ஸ்டாலின் அவர்கள் பெருமையோட சொல்றாரு, எங்களுடைய ஆட்சியில் ஒரு மாற்றுத்திறனாளி கூட மன வருத்தத்தோட இருக்கக்கூடாது, இருக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனால் பேர் வச்சு தகப்பா சோறு வச்சு என்ன கேட்க தோணுது? 2008 போட்ட அரசாணை 151 அரசு துறையில் தொடர்ந்து 2 ஆண்டுக்கு மேலாக தொகுப்பூதியத்தில் பணியாற்றும் மாற்றுத்திறனாளிகள் பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள், அதை ரத்து செஞ்சிட்டாரு. அடுத்து இப்போ நீங்க சொன்ன மாதிரி 2 வருஷத்துக்கு முன்னாடி 2023 அரசு துறை மற்றும் உள்ளாட்சி அமைப்புகளில் மாற்றுத்திறனாளிகளுக்கான பின்னடைவு காலி பணியிடங்கள் விரைவில் கண்டறியப்பட்டு அவை சிறப்பு ஆட்சேர்ப்பு முகாம் மூலம் நிரப்பப்படும் அப்படின்னு சொன்னார். அதையும் ரத்து செஞ்சிருக்கிறாரு. இப்போ 2023 அறிவிச்சாலுமே இந்த 2 வருஷத்துல அதற்கான எந்த வேலைகளையுமே செய்யல, அவங்களுக்கு பணி கொடுக்கல, ஆட்சேர்ப்பு நடவடிக்கை எடுக்கல. அந்த மாற்றுத்திறனாளிகள் ஒவ்வொரு நாளும் காத்துட்டு இருந்திருக்காங்க. நம்ம அவங்களுக்கு மட்டும் இல்ல, யாருக்குமே செய்யலங்கிறதா உண்மை. நீங்க